இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்ததி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்ததி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யாரென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் ஏலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு தன்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அப்பொழுது தீர்க்கதரிசியில் ஒருவர், எலியா, யோவான், பல பெயர்களை சொல்லுகிறார்கள். இயேசுவை எப்படி ஜனங்கள் பார்க்கிறார்கள், எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள இயேசுவே இந்த காரியத்தை கேட்கிறார். இன்னும் இயேசு பிறந்த அந்த சொந்த ஊரில் பார்க்கும்போது ஒரு தச்சனுடைய மகனாய் பார்த்தார்கள், மரியாளுடைய மகனாய் பார்த்தார்கள். அப்படி பார்க்கிற விதத்தில் தான் அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அவருடைய சொந்த ஊர்ல அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியவில்லை. காரணம், இந்த நபர் இன்னாருடைய மகன் தானே, அற்பமா எண்ணினார்கள். விசுவாசம் என்பது அவர்களுக்கு வரவில்லை. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் அங்கு அற்புதத்தை செய்யவில்லை என்று வேதமும் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் இயேசுவை பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக சிலர் சொல்லுவார், அது ஒரு வெளிநாட்டு கடவுள் சொல்லுவாங்க, சிலர் கிறிஸ்தவருடைய தேவன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிறிஸ்தவங்களை எடுத்துட்டா கூட இயேசு ஏதோ செய்வார் முடிந்தால் சில நேரம் செய்வார், சில நேரம் கேட்பார். பல விதத்தில் அந்த டபுள் மைண்டடா அப்படித்தான் பேசுவார்கள். எதையுமே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக இயேசுவை நான் பார்க்கிற விதம், அவரை ஏற்றுக்கொள்கிற விதம், அவரை விசுவாசிக்கிற விதம் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னா, நல்ல வசதியாய் உண்மை உத்தமா இருக்கிறார். மனைவி, 10 குழந்தைகள், என்னும் கழுதை, ஆடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், செல்வத்திற்கு குறைவே இல்லை. கர்த்தர் அவரை சோதனைக்குட்படுத்தினார். இதனால் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழக்கிறார். 10 பிள்ளைகளை இழக்கிறார். அங்கு ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. வேலைக்காரர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். கடைசியில ரோட்டுக்கு வந்தாச்சு. மனைவியும் தூசிச்சுட்டு, என்னமாயோ அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீர், அவரை தூசிச்சுட்டு ஜீவனை விடுங்கட்டு மனைவியும் பிரிந்து போய் விட்டார்கள். தன்னந்தனியாய் அனாதையா ரோட்டின் ஓரமா உட்கார்ந்துட்டு தெருவுல சரீரம் முழுவதும் வியாதியாய் மாறிடுச்சது. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். ஒன்றுமே புரியல, எல்லாம் இருளாய் மாறிவிட்டது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஆண்டோடைய நடத்தல் இப்படிலாம் இருக்குண்டு அவங்களும் புரியாம இன்னும் யோபுவை காயப்படுத்துகிறார்கள். நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டோர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விடவில்லை. ஆண்டோரோடு கூட உறவாடுகிற, பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி கேள்வி கேட்கிறார். ஏன் என்று சொல்லும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டு அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். யோபால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் யோபு 42:2 அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றார், உம்மால் எல்லாம் முடியும் அப்பா. சகலத்தின் என்ன, நான் என்னுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகள் 10 பேரை இழந்துட்டேன். என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க. ஆடு, கழுத, ஒட்டகம் எல்லாம் போச்சு, வேலைக்காரெல்லாம் போச்சு, சரீரத்துல சுகமும் பலனும் போச்சுது. மீண்டுமா எல்லாவற்றையும் கொடுக்கும்மால் முடியும், அதுதான் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொன்னதை ஆண்டவர் பார்த்து அத்தனை திருப்பி கொடுக்கிறாரு. எப்படி கொடுத்தாரு? மனைவி திரும்ப வராங்க தேடி, நல்ல சுகபலன் உண்டாயிடுச்சு, எல்லாம் டபுளா திருப்பி கொடுக்கிறாரு. ஒட்டகங்கள் எவ்வளவு இழந்தாரோ இரட்டத்தனையாய், ஆடுகள் இரட்டத்தனையாய், வேலைக்காரர்கள் இரட்டத்தனையாய், எல்லாவற்றையும் கொடுத்து அழகாய் ஆசீர்வதிக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் அப்படி பார்ப்போம் என்று சொன்னால், அந்த விதத்தில் விசுவாசிப்போம் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில எப்படிப்பட்ட பாதிப்போ, அழிவு, நஷ்டம், கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். ஒரு அருமையான சகோதரர் சொன்ன சாட்சியை அதிகமாக தொட்டது. ஹோட்டல் பிசினஸ் செய்யும்போது அதுல பெரிய நஷ்டம். இதனால் நல்லா வசதியா இருந்தவர் அந்த நஷ்டத்தின் நிமித்தமா எல்லாத்தையும் இழக்க நேர்ந்தது.
வீடெல்லாம் வித்துட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நகையெல்லாம் வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க. மனைவிக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வந்துச்சுது. பிள்ளைகளும் மனைவியோட போயிட்டாங்க. அந்த அம்மா கூட நாங்க போறோம், ஒரு அனாதை ஆயிட்டாரு. மனசே கேட்கல. இப்ப எல்லாரும் போயிட்டாங்க. கடன் பிரச்சனை, எல்லாரும் நம்மள நெருக்குறாங்க. கொடுக்க ஒண்ணுமே இல்ல, ஆதரவுக்கு யாருமே இல்ல. சாகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவர் அறியாத மனிதன் தற்கொலை பண்ண அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நண்பன் அவரை சந்திக்கிறார். எங்கப்பா போறா? தன்னுடைய பிரச்சனை சொல்றாரு. அந்த நண்பர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். நீ ஏன் இயேசு விட்ட போய் ஜெபம் பண்ணக்கூடாது? அவரால் சகலத்தையும் செய்ய முடியும்ட்டு யோபுவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை விலக்கி காண்பிக்கிறார். அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாருப்பா. எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை மட்டும் அவர் விடலை பிடிச்சிக்கிட்டாரு. திரும்ப எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்ப நான் கேட்டாலும் அந்த இயேசு எனக்கு செய்வாரா? உனக்கும் செய்வாரு சொல்லும்போது பக்கத்துல அப்படியே போற வழியில ஒரு ஆலயம் திறந்து இருக்கிறது. திறந்த ஆலயத்துல போய், இயேசுவே நீங்க யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட் சொல்றான் நீங்க எல்லாத்தையும் மால் செய்ய முடியுமா? இழந்து போன எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க மால் முடியும். நான் நம்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அந்த ஒரு குழந்தை பேசுறது போல ஒரு ஜெபிக்கிறாரு. ஜெபித்து விட்டு அப்படியே திருப்பி நடந்து போகும்போது இன்னொரு நண்பன் சந்திக்கிறான். எங்க போறா? இப்படியா சூழல் அப்படி ஆயிடுச்சானாலும் ஆண்டவருக்கு மேல பாரத்தை போட்டுட்டு அவர் செய்வாருங்க நம்பிக்கையில போறேன். அப்படியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். என்ன ஹெல்ப்? எனக்கு இப்போ 2-3 ஹோட்டல் நான் பிரான்சஸ் போட்டு பெருசா நல்லா போயிட்டு இருக்குது. சரியான அனுபவம் உள்ள ஆள் எனக்கு கிடைக்கல. ஒரு கிளைய நான் உன்கிட்ட கொடுத்துருதேன். ஏன்னா நீ எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண, நான் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா கூட இரு, உனக்கு இதுல ஷேர் தரேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் ஆச்சரியப்பட்டாரு. நீ வாயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெரிய நல்ல பிஸியான இடத்துல நல்லா ரன் ஆகுற ஹோட்டல்ல கொண்டு உட்கார வைக்கிறாரு. வேற எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து நல்லா நடத்துறாரு. நாட்கள் சென்றது, கடனெல்லாம் அடைத்தாரு. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஆரம்பித்தாரு. மனைவியும் பிள்ளைகளும் தேடி வந்தாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை திருப்பி கட்டி நிறுத்தினார். அவர் சொல்றாரு அந்த வார்த்தை, நான் இயேசுவை எப்படி பார்த்தேன் தெரியுமா? சகலத்தையும் செய்ய வல்லவரா பார்த்தேன். சகலத்தையும் வாழ்க்கையில செய்துட்டாரு. இன்னைக்கு சந்தோஷமா குடும்பமா கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நன்மைகளை சுதந்திரித்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாரு. ஏன் உங்களுக்கு செய்யக்கூடாது? ஆண்டவர்கிட்ட சாதாரணமா போய் புலம்பிட்டு இதெல்லாம் முடியுமா, உங்களால முடியுமா? நோ, நம்மளால முடியாது, ஆண்டவரால் எல்லாம் முடியும். அப்படி கேட்போம், அந்த விசுவாசத்தோடு பார்ப்போம், நிச்சயம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. உண்மை நாங்கள் அநேக நேரத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். எங்களால் முடியாது என்றாலும் அவரால் எப்படி முடியும்ங்கிற நம்பிக்கற்று போய் தான் எங்கள் விண்ணப்பங்கள் இருக்கிறது. அப்படி அல்ல. யோபு என்று சொன்னது போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ வாழ்க்கையில பல விதத்துல தோற்று போயிருக்கலாம், பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம், பல விதத்துல காரியங்கள் விரோதமா நடந்திருக்கலாம், நன்மைக்கு பதிலாக தீமை வந்திருக்கலாம், நிந்தை அவமானங்கள் வந்திருக்கலாம். எந்த இடத்துல எல்லாம் வெட்கத்தோடு தலை குனிந்து செல்ல நேர்ந்ததோ அதே இடத்துல நீர் நிமிர்ந்து நிற்க பண்ண முடியும்பா. என்ன சகலத்தையும் செய்ய வல்லவர். பெரிய லிஸ்ட் போட்டு இதெல்லாம் எனக்கு பாதிப்பு, இதெல்லாம் இழந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேதனை, இதெல்லாம் எனக்கு கஷ்டம், எனக்கு விரோதமான காரியங்கள் சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். அவர் சர்வ வல்லவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர். அந்த விசுவாசத்தோடு யாரு கேட்கிறாங்களோ இன்றைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், அதிசயத்தை காணட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவரை சகலத்தையும் செய்ய வல்லவராய் பார்ப்போம். நிச்சயமாகவே சகலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளைய தினம் சந்திப்போம். குறை